காரைக்குடி தொகுதி தேவகோட்டை நகரிலே இங்கு இன்றைக்கு குழுமி இருக்கும் பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சிமிகு இளைய சமுதாயமே, இந்த மாலை வெயிலிலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாது இங்கே நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் தம்பி தேர்போகிக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, தென்னிந்திய பார்வர்டு பிளாக், அகில இந்திய பார்வர்டு பிளாக், மூவேந்தர் முன்னேற்ற கழகம், மருது சேனை, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், புதிய புரட்சி பாரதம் போன்ற பல்வேறு கட்சியைச் சேர்ந்த மருது மக்கள் கட்சி போன்ற பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் கடந்த 15-20 நாட்களாக தேர்போகி பாண்டி அவர்களின் வெற்றிக்காக என்டிஏ கூட்டணி என்கிற ஒரே குடையின் கீழ் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் மீண்டும் தமிழ்நாட்டிலே அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதல்வராக வேண்டும் என்பதற்காக அம்மாவின் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றால்தான் அது சாத்தியம் என்பதை உணர்த்துகின்ற விதமாக இங்கே நாம் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம். இந்த தேர்தலில் அமமுகவும் அதிமுகவும் ஒன்றிணைந்திருக்கு. ஆனா நகராட்சி தேர்தலையே நமது தேவகோட்டையில் அதிமுகவும் அமமுகவும் இணைந்துதான் நகராட்சியை கைப்பற்றியிருக்காங்க. இங்கே அது ஏற்கனவே 3 ஆண்டுகளுக்கு முன்பே நடந்திருக்கிறது. இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில இணைந்து விட்டோம். தமிழ்நாடு முழுவதும் நான் செல்கின்ற இடங்கள் எல்லாம் கடந்த தேர்தலுக்கு பிறகு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் நீங்கள் ஒன்றாக இணைந்தால்தானே ஆட்சி வரும், நீங்கள் அனைவரும் ஒன்றாக இணைய வேண்டும் என்று செல்கின்ற இடங்களிலெல்லாம் எங்களிடம் கோரிக்கை வைப்பார்கள், எங்களிடம் தங்கள் மனநிலையை எடுத்துரைப்பார்கள். அது இன்றைக்கு 2026 அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒன்றிணைந்து இந்த தேர்தலை சந்திக்கின்றோம். தமிழ்நாடு முழுவதும் எங்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஒன்றிணைந்து இந்த தேர்தலை சந்திக்கிறார்கள். நமக்கு நட்பு கரத்தோடு பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு இந்த ஒருங்கிணைப்பை அவர்கள் மேற்பார்வையிட்டு தமிழ்நாடு முழுவதும் இங்கே நமது கூட்டணி என்பது ஒரு பலமான கூட்டணியாக திமுக என்கிற தீய சக்தியை வீழ்த்தப் போகின்ற வீழ்த்துவதற்கான சக்தி உடைய கூட்டணி நமது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் என்பதை எல்லோரும் உணர்ந்து வருகிறார்கள். எப்பயுமே திமுக ஆட்சியில் இருக்கிறப்ப கிராமங்கள்ல இருந்து சென்னை வரை மக்கள் தங்கள் உணர்வுகளை வெளிக்காட்டாமல் இருப்பார்கள். காரணம், திமுகவுடைய அடாவடித்தனம் தெரியும். அங்க சாதாரண வட்ட செயலாளர்ல இருந்து மந்திரி வரைக்கும் ஒரே மாதிரி செயல்படுவாங்க. காவல்துறையில அவர்களுடைய கட்ட பஞ்சாயத்து நிலையங்களாக ஆக்கி வைத்திருப்பார்கள். என்ன சொல்ல போனா திமுகவில் போந்து தகராறு பண்ணாத இடமே இல்லை. அது விமானமாக இருந்தாலும் சரி, பிரியாணி கடையாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த ஒரு இடங்கள்ல, இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் இன்னைக்கு சட்டவிரோத தொழில்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக இருப்பது திமுகவினர் தான். குறிப்பாக இந்த கஞ்சா என்பது தமிழ்நாட்டை உலுக்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு மிகவும் வருந்தத்தக்க செய்தி. மூளை முடுக்கெல்லாம் கஞ்சா இன்றைக்கு உலகத்தால தாய்மார்களும் பெரியோர்களும் தங்கள் வீட்டு பெண் பிள்ளைகளை முன்பெல்லாம் எப்படி வெளியில் அனுப்புவதற்கு சற்று அச்சப்படுவார்களோ, அதை தாண்டி இன்றைக்கு ஆண் பிள்ளைகளையும் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் வேலைக்கும் சென்று வருகின்ற தங்கள் வீட்டு ஆண் பிள்ளைகள் பத்திரமாக திரும்ப வர வேண்டுமே, மூளை முடுக்கெல்லாம் இந்த கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் விற்கின்றனவே, அதிலே எங்கே நமது இளம் வயது மகன் அதிலே அடிமையாகி விடுவானோ என்ற அச்சத்தோடு வயிற்றிலே நெருப்பை கட்டிக்கொண்டு வீடுகளிலே காத்திருக்கின்ற சூழ்நிலை. அது மாத்திரமல்ல, இங்கே சட்டம் ஒழுங்கு இல்லை என்கிற நிலைதான் இன்றைக்கு இருக்கிறது.
பச்சிலம் குழந்தை முதல் பள்ளி செல்கின்ற மாணவிகள், கல்லூரி செல்கின்ற மாணவிகள், இன்னும் வீட்டிலே இருப்பவர்கள், வேலைக்கு செல்கின்ற பெண்மணிகள், இன்னும் வயது முதிர்ந்த மூதாட்டிகள் என யாருக்குமே இங்க பாதுகாப்பு இல்லை. இன்னும் சொல்ல போனால் நாம் கேள்விப்படாத அளவுக்கு இந்த காலகட்டங்களில் நிறைய வன்கொடுமைகளும் கொடுமைகளும் கொலைகளும் தமிழ்நாட்டில் அரங்கியிருக்கு. இன்றைக்கு அனைத்து தொழில்களும் பாதிக்கப்பட்டிருக்கு. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம், தேர்தல் வாக்குறுதியில பல லட்சம் வேலை வாய்ப்பை இளைஞர்களுக்கு உருவாக்கி தருவோம் என்றார்கள். ஆண்டுக்கு 10 லட்சம். இன்னைக்கு 5 ஆண்டுகள்ல எத்தனை லட்சம் சொன்னாங்கிறதே தெரியல. ஏன்னா இளைஞர்கள்லாம் விரக்தியில, வேலை வாய்ப்பு இல்லாம, அரசாங்க வேலையில சேர முடியாம, தனியார் நிறுவனங்கள்ல வேலை கிடைக்காம, தொழிற்சாலைகளில் வேலை பார்த்தவர்கள் கூட இன்றைக்கு இந்த மின்கட்டண உயர்வால் பல தொழிற்சாலைகள் மூடப்பட்டு விட்டன. அந்த இபிஎஸ் அவர்கள் ஆட்சியை விட்டு இறங்கிய பிறகு இந்த 5 ஆண்டுகள்ல மின்கட்டணம் 67% வீடுகளுக்கும் குடியிருப்புகளுக்கும் உயர்ந்திருக்கிறது. அதுபோல சிறு குறு மற்றும் பெரிய தொழிற்சாலைகளுக்கான மின்சாரம் என்பது 430% உயர்ந்திருப்பதால் பல ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகள் இன்றைக்கு மூடப்பட்டு லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இன்றைக்கு வேலை இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொழில்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் விலைவாசி இன்றைக்கு விண்ணை முட்டுகின்ற அளவிற்கு உயர்ந்திருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்பு தேர்தல் அறிக்கையில அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆகிய மின்சாரத்துறை ஊழியர்கள் என அனைவருக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை தருவேன் என்றார். அதையும் செய்யவில்லை. அதுபோல பகுதி நேர ஆசிரியர்கள் தங்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றுவதாக வாக்குறுதி தந்தார். அதையும் செய்யவில்லை. பேராசிரியர்களுக்கு இன்றைக்கு அவர்களுக்கு மாத சம்பளம் கூட கொடுக்காமல் பல கல்லூரிகளில, பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர்கள் மாத சம்பளம் கூட பெற முடியாமல் பல மாதங்கள் பாக்கி வைக்கப்பட்டு அவர்கள் பெரும் துன்பத்தில் இருக்கிறார்கள். இன்னைக்கு மாணவர்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பதே பள்ளிக்கூடங்கள். ஆனா பள்ளிக்கூடங்கள்ல போதுமான ஆசிரியர்கள் இல்ல, பள்ளி வகுப்பறைகள் சரியா இல்ல, கழிப்பறைகள் இல்ல. இன்னும் சொல்ல போனா பள்ளிக்கூடங்கள்ல அந்த கட்டிடங்கள்லாம் இடிந்து விழுகின்ற நிலையில இருக்கிறதுனால பெரியவர்களும் தாய்மார்களும் தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு, அரசு பள்ளிக்கு அனுப்பவே பயப்படுகிறார்கள். அந்த அளவுக்கு கல்வியின் தரம் மோசமாயிட்டு, போதாக்குறைக்கு பள்ளிக்கூடங்கள்ல கஞ்சா போன்ற பொருட்கள் விற்பனை இருக்கு. பள்ளி செல்கின்ற பிஞ்சு மாணவர்களிடம் இந்த கஞ்சா பழக்கத்தை பழக்குவது, அவர்களை அடிமையாக்குகின்ற செயலில யார் ஈடுபடுகிறார்கள் என்பது தெரியும். ஏன்னா இது போன்ற சமூக விரோத செயல்களுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா விற்கப்படுகிறது, தமிழ்நாடு முழுவதும் ஹெராயின் விற்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் வழியாக ஹெராயின் பல ஆயிரம் கோடிக்கு கடத்தப்படுகிறது என்றால் அது பின்னணியில திமுகவின் ஆசி இருக்கிறது. திமுக நிர்வாகிகள் அதுல பங்கு பெறாங்க, இல்ல அவங்களுடைய மறைமுக ஆதரவோடு அது நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட போன ஆண்டு 2000 கோடிக்கு ஹெராயின் போன்ற போதை மருந்துகளை நமது தேசிய என்ஐஏ என்கிற தேசிய நிறுவனம், மத்திய அரசை சேர்ந்த ஏஜென்சி அதை பிடித்த பொழுது அந்த ஜாஃபர் சாதிக் யாருன்னா திமுகவுடைய நிர்வாகி. அதுபோல இன்றைக்கு பெண் வியாபாரிகள், சென்னையில கண்ணகி நகர்ல ஒரு பெண் வியாபாரி கஞ்சா விற்கும் பொழுது பிடிபட்டிருக்கிறார். அவரை பார்த்தா திமுக நிர்வாகி. இதுபோல விமானத்தில் செல்கிற பணிப்பெண்களை கூட இவர்கள் விட்டு வைப்பதில்லை. அவர்களிடம் தொந்தரவு செய்து கைது செய்யப்பட்டது ஒரு திமுக நிர்வாகி. பிரியாணி கடையில் போய் எங்களுக்கு பணம் கொடுக்காம பிரியாணி கொடுங்கன்னு சொல்லி சண்டை போடுவது, கடையை உடைப்பது, அது மாத்திரம் இல்ல பள்ளி செல்கின்ற மாணவிகளை பாலியல் வன்கொடுமை என திமுக நிர்வாகிகள் திமுகவின் பாதுகாப்பையும் மீறி கைது செய்யப்படுகிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டு காவல்துறை என்பது மிகவும் சக்தி வாய்ந்த காவல்துறையாக இருந்தது. இன்றைக்கு திமுகவின் தலையிடம், திமுகவின் பின்னணியும் இருப்பதால் காவல்துறை கைப்பிசைந்து நிற்கின்ற நிலைமைதான் இருக்கு. இன்றைக்கு காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகளே, அன்றைக்கு நான் திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் உடுமலைப்பேட்டை பகுதியில் 2 நாட்களுக்கு முன்பு நமது வேட்பாளர்களுக்கு வாக்கு கேட்க சென்ற பொழுது அங்கே சொன்னார்கள், அங்கே ரோந்தில இருந்த, இரவு ரோந்தில இருந்த
ஒரு ஸ்பெஷல் எஸ்ஐய இதை போல குடிச்சிட்டு கஞ்சா போதையில் இருந்தவர்கள் அடித்து கொலை செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு குற்றவாளிகள் காவல்துறையை கண்டால் பயந்து ஓடுகின்ற காலம் போய் இன்றைக்கு குற்றவாளிகளிடமிருந்து காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கு நாம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு நிலைதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. இன்னும் சொல்ல போனா காவலர்களே ஊட்டியில பாக்குற இன்னைக்கு செய்தியில கஞ்சா விற்கிற செய்தி. எதற்கு இதெல்லாம் சொல்றேன்னா, இந்த ஆட்சியில அனைத்து விலைவாசி உயர்ந்திருக்கு. அரிசி விலை, பருப்பு விலை, எண்ணெய் விலை என அனைத்தும் உயர்ந்திருக்கு. தமிழ்நாட்டில் இன்றைக்கு பால் பொருட்களின் விலை உயர்ந்திருக்கு. மின் கட்டணம் பல மடங்கு உயர்ந்திருக்கு. நமது பதிவு கட்டணங்கள் உயர்ந்திருக்கு. முத்திரைத்தாள் விலை உயர்ந்திருக்கு. நில மதிப்பீட்டை இவர்களே உயர்த்திவிட்டு நமக்கு மக்களுக்கு பல்வேறு தொந்தரவுகளை தருகிறார்கள். மக்களின் வரிப்பணத்தை எப்படியாவது சுரண்ட வேண்டும் என்று ஆட்சியாளர்கள் இன்றைக்கு கங்கணம் கொட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது ஏழை எளிய மக்களை 1000க்கும் 2000க்கும் விலைக்கு வாங்கி மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் என்று அவர்கள் அச்சத்திலே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். முதல்வர் ஏதேதோ பேசுகிறார். இன்றைக்கு மழை பெய்தால் அதற்கு காரணம் மோடி என்கிறார். இன்றைக்கு வெயில் அடித்தால் அதற்கு காரணம் மோடி அரசு என்கிறார். மத்திய அரசு இந்த 12 ஆண்டுகளில கிட்டத்தட்ட 14 லட்சம் கோடி தமிழ்நாட்டிற்கு நிதி கொடுத்திருக்கிறது. ஆனா 2004 இருந்து 14 வரை இருக்கின்ற காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில 3 லட்சம் கோடி கூட தமிழ்நாட்டிற்கு பணம் வரவில்லை. இந்த பகுதியை சேர்ந்த ஒருவர் பல ஆண்டுகளாக காங்கிரஸ்ல பல முக்கிய துறைகளில் அமைச்சராக இருந்தவர். இந்த பகுதியில நினைத்திருந்தால் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர எத்தனையோ ஐடி நிறுவனங்களை இங்கே கொண்டு வந்திருக்க முடியும். அதுபோல இளைஞர்களுக்கு பல்வேறு தொழிற்சாலைகளை கொண்டு வந்திருக்க முடியும். ஏனால் சிவகங்கை மாவட்டம் என்பது விவசாயத்தையும் தாண்டி பல இடங்கள் இங்கே தரிசாக கிடைக்கின்ற பகுதியால் இங்கே நிறைய சுற்றுச்சூழலை பாதிக்காத மற்றும் விவசாயம் சார்ந்த இன்னும் ஐடி போன்ற தொழில் நிறுவனங்களை எத்தனையோ உருவாக்கி தந்திருக்க முடியும். ஆனால் அவர்கள் அதையெல்லாம் செய்யவில்லை என்பதுதான் உண்மை. இன்றைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் அரசு வேலைக்கு செல்ல முடியாமல் தவிர்க்கிறார்கள். பலாயிரக்கணக்கான அரசு வேலை காலியா இருக்கு. ஆனா அதுக்கு தேர்வு வைக்கிற அந்த வாரியம் கூட ஒழுங்காக செயல்படுவதில்லை. தேர்வு அறிவிக்கப்பட்டாலும் ஒழுங்காக நடத்தப்படுவதில்லை. அதையும் மீறி வேலை வாய்ப்பு என்றால் அதற்கு பல கோடி ஊழல். நீங்கள் நேரு மந்திரியின் துறையில 2300 கோடி ரூபாய் ஊழல் பணி நியமனத்திற்கும் டிரான்ஸ்பருக்குமே வாங்கியிருக்காங்க. தேவக்கோட்டையிலிருந்து காரைக்குடி டிரான்ஸ்பர் வேணா அதுக்கு லஞ்சம். இப்படி 2300 கோடி ரூபாய் ஒரு துறையில் ஒரு செய்தியே அது மாத்திரம் இல்ல. பாதாள சாக்கடை திட்டம், இந்த ஸ்மார்ட் சிட்டிங்கிறது அம்மா அவர்கள் மோடி அவர்கள் ஆட்சியில இந்தியாவிலேயே 11 நகரம் கொடுத்தப்ப அதுல தஞ்சாவூரை சேர்த்து வாங்கினாங்க. கிட்டத்தட்ட 1000 கோடி நிதி. அதுபோல பல ஸ்மார்ட் சிட்டிகள் வந்துச்சு. எதையுமே எல்லாத்திலையும் ஊழல். மதுரை கார்பரேஷன்ல வரி ஏய்ப்பு ஊழல், அந்த கார்பரேஷன் மேயரே இன்றைக்கு அவர் கணவர் கைது செய்யப்பட்டிருக்கார். மேயரை கைது செய்தா நன்றாக இருக்காதுன்னு அந்த மேயர்லாம் இன்னைக்கு பதவியிலே இல்லை. இது போல அனைத்து மாநகராட்சி அனைத்து நகராட்சிகள்ல திமுக எங்கெல்லாம் நகராட்சி மாநகராட்சியில கோலாச்சுகிறார்களோ அங்கெல்லாம் ஊழல். அடிப்படை வசதிகள் கூட சரியா செய்து தரவில்லை. சென்னையில இந்த வெள்ள நீர் கால்வாய்களை இன்னும் முடிக்காமல் இழுத்து கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு கூட முதல்வர் சொல்றார் 2028 முடிச்சிருவோம். எதற்காக சொல்கிறேன் என்றால் ஒதுக்கப்படுகின்ற நிதி எல்லாம் எங்கு போகிறது என்றே தெரியவில்லை. இன்றைக்கு குளங்கள், ஏரிகள், ஆறுகள் என தூர்வாருவதற்கு நிதி ஒதுக்கப்படுகிறது. ஆனால் மேட்டூர் அணையில தண்ணீர் திறந்த பிறகுதான் தூர்வார வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அதனால காவிரி தண்ணி கடைமடை வரை போக முடியவில்லை. இன்றைக்கு மேகதாது அணையை கட்ட காங்கிரஸ் ஆட்சி முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. கேரளாவில் நமது மதுரை, தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டங்களுக்கு நீராதாரமான பெரியார் அணையை அம்மா அவர்கள் 142 அடி அதில் நீர் தேக்குவதற்கும் அந்த பேபி அணையை பலப்படுத்தி 152 அடி தண்ணீர் நிரப்புவதற்கும் அதற்கு உச்சநீதிமன்றத்தில் ஆணை பெற்றார்கள். ஆனால் அங்கும் கேரள அரசு புதிய அணை கட்டுவோம் என்று அங்கே போர்க்கொடி தூக்குகிறார்கள். இதையெல்லாம் தட்டி கேட்க வக்கில்லாத அரசாங்கமாக தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கிறது. மேகதாது அணையை கட்டுவதை நிறுத்துவதற்கு ராகுல் காந்தி அவர்களிடம்
திருமதி சோனியா காந்தி அவர்கள் மூலம் அது நியாயமற்ற செயலை நிறுத்துங்கள் என்று சொல்லி கேட்க ஸ்டாலின் அவர்கள் அஞ்சுகிறார். அதுபோல கேரளாவில் அந்த பினராயி விஜயன் அடிக்கடி சந்திக்கிறார். ஆனா நீங்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி அங்கே அணை கட்ட முயற்சிப்பது தவறு என்று கண்டிக்க பயப்படுறார். ஏன்னா இங்க ஆட்சி அதிகாரத்தில் ஒட்டிட்டு இருக்கணும்னா இந்த கூட்டணி எல்லாம் அவசியம் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ். அதனால கூட்டணி கட்சிகளை பயந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக தமிழ்நாட்டு மக்களின் நலனை அவர் இன்றைக்கு அடகு வைக்கிறார். இன்றைக்கு காவிரியில அங்க மேதாது அணை கட்டப்பட்டால் கிட்டத்தட்ட நமது டெல்டா மாவட்டங்களில் விவசாயம், தமிழ்நாட்டில் ஒரு 20 மாவட்டங்களில் ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட்ல இந்த காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் எல்லாம் கிடைக்காமல் போய் ஒரு 20-30 ஆண்டுகளிலே தமிழ்நாடு பாலைவனமாகின்ற சூழ்நிலை, இங்கே மக்கள் வாழ முடியாத சூழ்நிலை, வேறு மாநிலங்களை சோர்ந்து போய் சேர வேண்டிய சூழ்நிலையை அந்த அணை உருவாக்கிவிடும். அதை தட்டி கேட்க இந்த ஆட்சியாளர்கள் தயாராக இல்லை என்பதுதான் உண்மை. அது மாதிரி கச்சத்தீவை தாரவார்த்து கொடுத்தார்கள். இன்றைக்கு ராமேஸ்வரம் மீனவர்கள் படுகின்ற பாடு உங்களுக்கு தெரியும். எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சி வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டில் இது போன்ற சீர்கேடுகள் நடக்குது. அதனால்தான் மணி 5 ஆயிட்டு நாம் நமது அன்பு தம்பி தேர்போகி பாண்டி அவர்களை குக்கர் சின்னத்திலே வாக்களித்து நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நிறைவு நாளிலே நமது காரைக்குடியிலே, குறிப்பாக நான் பெரிதும் விரும்புகின்ற தேவகோட்டையிலே வந்து உங்களை சந்திக்கிறேன். தம்பி தேர்போகி பாண்டி அவர்களை குக்கர் சின்னத்திலே வெற்றி பெற செய்து நீங்கள் அவரை சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.